திருப்பதி போனாலே திருப்பம் வரும் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நம்ம திருப்பதி போனோம் அப்படின்னா கேட்ட வர அனைத்துமே கிடைக்கும். மகாலட்சுமியை நெஞ்சில் தாங்கக்கூடிய பெருமாள் லட்சுமி பார்வை பட்டாவே நம்மளுடைய பண கஷ்டமாகட்டும், உடல் ரீதியான கஷ்டமாகட்டும், மன கஷ்டமாகட்டும் அனைத்துமே தீரும் அப்படின்னு தான் நம்ம திருப்பதிக்கு போகிறோம். ஆனால் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அது எதுக்கு அடிப்படை விஷயம்? மன நிம்மதிக்காகத்தான் நம்ம ஒரு விரதம் இருந்து நம்ம பார்த்திங்களா இந்த திருப்பதிக்கு போகிறோம். மேலுமே இது எங்கே போனால் தீரும் அப்படின்னா எந்த கோயில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருப்பம் வரும், அதே மாதிரி திருப்பதி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி திருப்பதி போகிறோம், நம்ம எதற்காக போகிறோம்? திருமலை, திருப்பதி, ஏழுமலையான் கோவில் பூலோக வைகுண்டம் அப்படின்னு பக்தர்களால் போற்றப்படுது. இங்கே வீற்றிருக்கக்கூடிய மூலவர் வெங்கடேச பெருமாள் கலியுக பிரதேச தெய்வமாக இவர் போற்றப்படுகிறார். 7 மலை ஏறி வந்து ஏழுமலையான ஒரு முறை தரிசித்தாலும் வாழ்க்கையில் ஏற்றமான நிலையை ஏற்படும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஒரு முழு நம்பிக்கையாக இருக்குது. பக்தர்களோட வேண்டுதல்களை அனைத்துமே நிறைவேற்றி அவங்களோட கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு தெய்வமாக திருப்பதி பெருமாள் இருக்கிறதுனால தான் அவரை தேடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமுமே சென்று கொண்டிருக்காங்க. ஸோ திருப்பதியின் புவியியல் அமைப்பு மற்றும் ஜோதிடவியல் தத்துவங்களின்படி ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சில ராசிக்காரர்களும் சரி, நட்சத்திர ரீதிக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி போனாங்க அப்படின்னா அவங்க கடனாளி ஆவதோட பொருளாதார நிலையும் தொடர்ந்து சரிந்து கொண்டே வருமா அப்படின்னு சொல்லப்படுது. அதில் எந்த ராசிக்காரர்கள் திருப்பதி அடிக்கடி போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது, இதற்கான உண்மையான ரீசன் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 12 ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் அடிக்கடி திருப்பதி போவீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா பாருங்கள். இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் அந்த ராசிகள், யார் அப்படி போகக்கூடாது, திருப்பதிக்கு அடிக்கடி போனால் என்னதான் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். திருமலை, திருப்பதி, திருத்தலம் திருமாலோட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்குது. இருந்தாலும் மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத வகையில் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு மலையாக இந்த திருமலையானது இருக்குது. திருமலையும் சரி, திருமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஷ் பெருமாளும் சரி, ரொம்ப அரிதான அபூர்வமாக சந்திரகாந்த கல்லால் உருவானதாக இருக்குது. அதனால தான் இந்த மலைக்கு செல்வதையும் தெய்வீக சக்தியையும் பக்தர்களை ஈர்க்கும் தன்மையுமே அதிகமாக இருக்குது. பூமியிலேயே சந்திரனோட ஆற்றல் உச்சம் பெற்றதும் இருக்கக்கூடிய இடமாக இந்த திருப்பதி இருப்பதனால தான் இது சந்திர பரிகார தலமாகவும் இது இருக்குது. இந்த திருமலை திருப்பதியோட சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். திருப்பதி சென்று திரும்பி வந்தாலே பண கஷ்டங்கள் உள்ளிட்ட அனைத்து கஷ்டங்களுமே நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாகவே பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க தமிழ் மாதங்களோட முதல் வார திங்கக்கிழமையில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா திருமலையானை தரிசித்தாலே அந்த ஆண்டு நிறைவடைவதற்குள்ளே அவங்களோட பண கஷ்டங்கள் படிப்படியாக அவங்களுக்கு குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் அதிகரிக்குமா அவங்களோட வாழ்க்கையில். மேலுமே திருப்பதிக்கு சென்றாலே ஒரு நாளாவது திருமலையில் கண்டிப்பாக தங்கி தான் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியிலேயே சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்திருக்கும் இடம்தான் திருப்பதி. அப்படிங்கிறதுனால தான் மனோகாரகனான சந்திரனோட ஆசியை பெற வேணும், சந்திரனோட அதிர்வறிவுகளை பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பதியில் ஒரு நாளாவது தங்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இதில் திருப்பதி முக்கியமாக செல்லக்கூடாத 3 ராசிகள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் தான் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி போனாங்க அப்படின்னா கடனாளி ஆகிடுவாங்களாம். பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட குறைந்து விடும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட அந்த 3 ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி போயிட்டு வரலாம். அதுவே தொடர்ந்து சென்று வந்தால் அவங்களோட வாழ்க்கை சரிவு நிலைக்கு போகுமா. அதனால் இவங்க திருப்பதிக்கு செல்வதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது படி சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்கள் தான் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது. இதற்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்களுமே சொல்லப்படுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோமா,
திருப்பதி செல்லக்கூடாத ராசிகளும் நட்சத்திரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மம், தனுசு, கும்ப ராசிக்காரர் மட்டும் இல்லாமல் இந்த லக்கணக்காரர்களுமே திருப்பதி அடிக்கடி போகக்கூடாதான். இது தவிர பூரம் நட்சத்திரம், துலாம் லக்கணம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது அடிக்கடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 ராசிகர்களுக்கு பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சாஸ்திரம் சொல்லப்படுது. ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் பார்க்கப்படுது. கடகராசியோட அதிபதி சந்திரன். ஒருவரோட மனதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் சந்திரன். ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனோட நட்சத்திரங்களாக அமைஞ்சிருக்கு. ஏன் திருப்பதி செல்லக்கூடாது? ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குமா? ஜாதகத்தின் லக்கண வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை திறன் மிக்கவங்களாகவும் உணர்திறன் உடையவராகவும் இருப்பாங்களாம். பெரும்பாலுமே இவங்க கலை சார்ந்த துறையிலும் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் ஜாதகத்தில் சந்திரனோட நிலை பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபரோட மனநிலை பலவீனமாக இருக்குமா? அதாவது அடிக்கடி மறதி ஏற்படுமா? பிரச்சனைகளால் நெருக்கடியான ஒரு நிலை இவங்களுக்கு இருக்குமா? ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவங்களுடைய மனதில் பெரிய ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு தோணுமா? தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வாங்களாம். கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பாங்களாம். அவங்களால தன்னோட எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியாதாம். சந்திரனோட பலவீனமானால் விபத்து அல்லது கடுமையான நோய் கூட ஏற்படலாமா? இப்படிப்பட்ட சூழலில் சிம்மம், தனுசு, கும்பம் ஆகியன சந்திர பலம் நிறைந்த ராசிகள். அதனால் இவங்க திருப்பதிக்கு செல்வதனால சந்திரனோட நிலை பாதிக்கப்படும். அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைந்து விட்டுச்சு அப்படின்னா அவர் கட்டாயமாக யோகக்காரனாக தான் இருக்க முடியும். நம்மளுடைய இந்தியாவில் சந்திரனோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் திருப்பதி மலை தான். அதாவது சந்திரனோட ஒளிக்கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் இங்கு செல்வ வளம் எப்போதுமே நிறைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருப்பதும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி, செய்வினை தோஷமாக இருந்தாலும் சரி, புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, அதற்கான விரைவான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்கிறவங்க மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதனால நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராகி இயங்குவதாக தொடங்குகிறது. தோல் பிரச்சனை உள்ளவங்களும் சரி, சந்திர புத்தி உள்ளவங்களும் திருப்பதி மலை மேலே நடந்து செல்வது ரொம்பவே சிறப்பு. குறிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்து அங்கே தங்கினோம் அப்படின்னா அதிகப்படியான பலனை நம்மளால் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த திங்கட்கிழமையில் செல்வது கூடுதலான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பண கஷ்டம் அதிகம் இருக்கிறவங்க குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முதலாம் திங்கட்கிழமையில் திருப்பதி போயிட்டு ஏழுமலையான தரிசித்து வந்தோம் அப்படின்னா அந்த வருடம் முடிவதற்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். அப்படி வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய திருப்பதி பயணம் எல்லாருக்குமே ஒரு ஏற்றத்தை தரும் வகையில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை. ஏன் குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லக்கூடாது, சென்றால் கடனாளி ஆகிடுவாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருது. அந்த ராசி பார்த்தோமா சிம்மம், தனுசு, கும்பராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்களை தவிர மற்ற 9 ராசிக்காரருமே திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் போகலாம். இத்தகைய ராசிக்காரர்கள் திருப்பதி அடிக்கடி தொடர்ந்து போனால் என்ன நடக்கும் அப்படின்னா கடனாளி ஆகிவிடுவாங்க. ஆண்டிற்கு ஒரு முறை போனால் தவறில்லை. ஆனால் ஒரு ஆண்டில் அடிக்கடி திருப்பதி போய் வந்தாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய நஷ்டத்தையும் சரி தொழிலில் பெற நேரிடுமா. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சந்திரனோட தாக்கம் திருப்பதியில் அதிகமாக இருக்கிறதுனால அது பல பேருக்கு மன நிம்மதியும் சில பேர்த்துக்கு மன கலக்கத்தையும் ஏற்படுத்துமா. அப்படி நீங்கள் மனக்கலக்கத்தை உணர்ந்தால் குடும்பத்தோட திருப்பதி செல்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 3 ராசிக்காரருக்கு பொதுவாகவே சந்திரனோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அதனால தான் இந்த ராசிக்காரங்க அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் திருப்பதி திருமலையான வணங்கிட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் திருப்பதிக்கு பயணம் செய்ய ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்கை உண்டியலை வைத்து அதில் கிடைக்கக்கூடிய தொகையை வைத்து பயன் செய்யலாம். மீதம் இருக்கக்கூடிய தொகையை உண்டியலில் போடலாம். அதே மாதிரி நீங்கள் திருப்பதி சென்று மற்ற ராசிக்காரெல்லாம் திருப்பதி போயிட்டு வந்தாலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள்
நீங்கள் அடிக்கடி திருப்பதி போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் திருப்பதி சில ராசிக்காரருக்கு போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையிலே யாராவது சிம்மம், தனுசு, கும்பராசிக்காரர் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த 12 ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.